என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் இந்த அப்பன் மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறாமல் நீ தவித்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அப்பனே, நான் உன்னிடத்தில் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நீ எப்போது எனக்கு நிறைவேற்றி தரப்போகிறாய்? என்னுடைய சோதனை காலத்தை எப்போது நீ முடிவுக்கு கொண்டு வரப்போகிறாய்? நான் படுகின்ற கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் எப்பொழுது என்னை மீட்டெடுக்கப் போகிறாய்? இன்னும் எத்தனை காலம்தான் இந்த சோதனைகள் எனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கப் போகிறது என்று என்னிடத்தில் நீ கேட்டாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேதனைகளை எல்லாம் உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, உனக்கு இதற்கான நல்ல தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பன் இங்கு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு உன் அப்பன் என்னுடைய ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல், என் குழந்தையே, என் மீது நீ கொண்ட சந்தேகத்திற்கு உனக்கு நான் சவால் விட்டு சொல்வதற்காக வந்திருக்கிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது. இதை நீ கண்கூட பார்க்கத்தான் போகின்றாய். இந்த கருப்பண்ணசாமியின் சத்திய வாக்கினை நீ நம்பிக்கையோடு கேட்பாயானால் இது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதென்பது நிச்சயமாகும். என் குழந்தையே, எல்லாமே என் மீது நம்பிக்கை வைத்து நீ எல்லா செயல்களை செய்யும் பொழுது உனக்கானவற்றையெல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். இதுவரை என் மீது நம்பிக்கையோடு நீ பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய காத்திருப்புக்கு நிச்சயமாக அதற்கு தகுந்த பலனை உன் அப்பன் நான் கொடுத்து விடப் போகிறேன். அதனால் உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ திறம்பட இனி செய்து வர வேண்டும். என் தங்கமே, வெள்ளிக்கிழமை நம் அப்பன் நம் வேண்டுதலை நிறைவேற்றி தந்து விடுவார் என்று நினைத்து கொண்டு நாம் நினைத்ததையெல்லாம் எளிமையாக அடைந்து விடலாம் என்று நீ ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து விடாதே. என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஊக்கமும் உன்னுடைய விடாமுயற்சியும் உன் மனதில் ஏற்படுகின்ற நல்ல எண்ணங்களும் தான் அதை நடத்தி காட்டப் போகிறது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கான சூழ்நிலையை நான் சரியாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன். நீ நினைத்த காரியத்தை அடைவதற்கு இதுவெல்லாம் உனக்கு துணையாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன் அப்பனின் ஆசீர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட வேளையில் உன்னோடு இருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சியை மட்டும் நீ தளர விட்டு விடாதே. என் தங்கமே, இத்தனை நாட்களும் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போனதற்கு சில காரணங்களும் உண்டு. அதற்கு என்ன தெரியுமா? நீ சில சமயங்களில் உன்னுடைய மனதை தளர விட்டு விடுகின்றாய். நீ கொண்டுள்ள நம்பிக்கையில் உனக்குள் சில மாற்றங்களும் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உனக்கு அவர்களால் வருகின்ற குழப்பங்களும் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னை குழப்புவதற்கென்று அவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன்னிடத்திலே குழப்பங்களை ஏற்படுத்தி உன்னுடைய வேலையையும் உன்னுடைய சிந்தனையையும் கெடுத்து விட்டால் அதன் பிறகு நீ சோர்ந்து போய் விடுவாய் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாகும். அவர்களுடைய எண்ணங்களுக்கு நீ ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதே. உன்னுடைய அப்பன் உன்னை பலமுறை இவர்களை எல்லாம் பற்றி கூறி எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறேன். மீண்டும் நீ இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்துவிடக்கூடாது, யார் பேச்சையும் கேட்கக்கூடாது என்று உனக்கு நான் பலமுறை எச்சரிக்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் குழந்தையே, சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் உன்னுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ளவில்லை. நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து அவர்கள் மனம் வருந்தவில்லை, சந்தோஷம்தான் படுகிறார்கள். இதையெல்லாம் நீ இப்பொழுது உணர்ந்திருப்பாய் என்று உன் அப்பன் நான் நம்புகின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய மனதை நீயே காயப்படுத்தி கொள்ள நினைக்காதே. உன்னை விட்டு சிலர் விலகிச் சென்றார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக நின்றவர்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்கள் மீது நீ மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறாய் என்பதும் உண்மைதான். அவர்கள் நிச்சயம் நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னை தேடி உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு ஓடி வருவார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய
உழைப்பினையும் உன்னுடைய வைராக்கியத்தையும் அவர்கள் பாராட்டத்தான் போகிறார்கள். என் செல்லமே, உன் மீது மற்றவர்கள் கொண்டுள்ள பொறாமை எண்ணங்கள் எல்லாம் நீங்க போகின்ற நேரமும் வந்துவிட்டது. என் குழந்தையே, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்த பிறகுதான் உறவுகள் எல்லாம் உன்னை நாடி வருவதோடு மட்டுமல்லாமல் இனி உன்னுடைய பேச்சை கேட்டு உனக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் தயாராக இருப்பார்கள். என் பிள்ளையே, உன்னை அறியாமல் இவர்கள் எல்லாம் உன்னை நட்பாக ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு பிணைப்பினை உருவாக்கி கொடுக்கும். ஆனாலும் நீ ஒன்றை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இவர்களில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை இதுவரை நீ பட்ட அனுபவத்தில் நன்கு தெரிந்திருப்பாய் அல்லவா? அந்த பாடத்தினை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், துரோகிகள் யார் என்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தெளிவாக, கவனமாக, சந்தோஷமாக வாழ வேண்டும். என் பிள்ளையே, போலியாக உன்னிடத்தில் நடிப்பவர்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் உன்னோடு நட்பாக இருக்க முடியாது. மிக விரைவாகவே அவர்களுடைய உண்மையான குணத்தை உன்னிடத்தில் வெளிப்படுத்தி உன்னை விட்டு நீங்கி செல்லத்தான் போகிறார்கள். அதனால் அவர்களை பற்றி நீ ஒருபொழுதும் கவலைப்பட்டு நிற்காதே. கூடிய விரைவில் உன்னுடைய இல்லத்தில் நான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டப் போகிறேன். என் செல்லமே, வருகின்ற வெள்ளிக்கிழமை உன் அப்பன் நீ இதுவரை நடக்காது என்று ஒரு காரியத்தை நினைத்திருக்கிறாய் அல்லவா? அதற்கான தடைகளை எல்லாம் உடைத்து உன் அப்பன் அதை உனக்கு நிகழ்த்தி காட்டப் போகிறேன். அதை நடத்தி காட்டுவது மட்டுமல்லாமல் உனக்கு வேண்டிய சிலவற்றையும் உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன். ஏனென்றால் என் அன்பு பிள்ளையே, இது என்னுடைய மிகப்பெரிய கடமை என்பதை நீ மறந்து விடாதே. நீ ஏங்கி கேட்ட ஒரு விஷயத்தையும் உனக்கு தருவதற்கான நல்ல அறிகுறிகளை உனக்கு காட்டிவிடப் போகிறேன். நீ எந்த ஒரு விஷயத்தை எனக்கு வேண்டுமென்று என்னிடத்தில் ஏங்கி தவித்து நின்றாயோ, உன்னுடைய ஏக்கத்தையும் அதை தீர்ப்பதற்கான நல்ல அறிகுறிகளையும் உனக்கு தென்பட வைக்கப் போகின்றேன். என் தங்கமே, இதுவரை நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றினை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். அது என்னவென்பதை நீயாகவே புரிந்து கொள்ளப் போகிறாய். என் செல்லமே, இதுவரை நீ இழந்தது உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கைக்கு நல்லது அல்ல, உன்னுடைய எதிர்காலத்திற்கும் நல்லது அல்ல என்பதை நீயாகவே புரிந்து கொள்ளக்கூடிய காலம் கூடிய விரைவில் நிச்சயமாக வரும். அதுவரை நீ நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்கமே, இந்த அப்பன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வந்து உனக்கு உதவிகளை செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பிள்ளையே, அதனால் உனக்கு வருகின்ற உதவிகளை எல்லாம் நீ வேண்டாம் என்று தவிர்த்து விடாதே. நீ என்னிடத்தில் வந்து கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு நிறைவேறும் பொழுது அதையெல்லாம் புரிந்து கொள்ளப் போகிறாய். முகம் தெரிந்த நபர்களை விட முகமறியாத நபர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். அப்பொழுது இதையெல்லாம் நீயாகவே உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய அந்த துன்பத்தை எல்லாம் நிச்சயமாக நான் போக்கி தரத்தான் போகிறேன். என் குழந்தையே, வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் யார் மூலமாவது உனக்கு உதவிகள் கிடைக்கிறது என்றால் அது உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் அனுப்பியவர்கள்தான் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்களுக்குள் இருந்து அவர்களை இயக்கி உனக்கு உதவிகளை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்பதையும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இறுதி வரை நிச்சயமாக கைவிடாத ஒரு உறவு ஒன்று இருக்கிறது என்றால் அது உன் அப்பன் கருப்பண்ணசாமி என்பதை நீ நம்பிக்கையோடு மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து உன்னை கரை சேர்ப்பது என்னுடைய கடமை. நான் எப்பொழுதும் என்னுடைய குழந்தைகளை ஒருபோதும் பாதியில் விட்டுவிட மாட்டேன். அவர்களை கஷ்டத்தில் தத்தளிக்கவும் விட்டுவிட மாட்டேன். அதனால் என் அன்பு குழந்தையே, இன்னும் சிறிது காலம்தான். நீ எதிர்பார்த்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. உன்னுடைய மனம் உடைகின்ற நிலையே வந்தாலும், நீ தாழ்ந்து போகின்ற நிலையே வந்தாலும், இனிமேல் உன்னால் எழுந்திருக்கவே முடியாது என்கின்ற ஒரு நிலை வந்தாலும், என் குழந்தையே, ஒருபோதும் நீ கலங்கி நிற்க வேண்டாம். உன்னோடு இந்த கருப்பண்ணசாமி இருக்கின்றேன். உனக்கான தைரியத்தையும் உனக்கான நம்பிக்கையும் ஒவ்வொரு நொடியும் நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கப் போகிறேன். அதனால் என் செல்லமே,
நீ எடுத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு மங்களகரமாகத்தான், வெற்றியாகத்தான் முடியப் போகிறது. அது மட்டுமல்ல, அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்கத்தான் போகிறது. அதனால் உன்னுடைய வேலைகளை நீ சுறுசுறுப்பாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவற்றை எல்லாம் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.